வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. உங்களுக்கு இது வந்து யூனிட் 3 டாப்பிக்கு. இப்போ போன வீடியோவில் நம்ம பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டண்டான 2 மார்க் பார்த்தோம். இப்போ போன வீடியோவில் பார்த்த ப்ராப்ளம்க்கும், அதாவது போன வீடியோவில் ஒரு 8 மார்க் இம்பார்ட்டண்டான 8 மார்க் பார்த்தோம். அந்த 8 மார்க்குக்கும் இந்த 8 மார்க் இப்போ நம்ம பார்க்க போகிற 8 மார்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது இந்த பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான 8 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதாவது இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்பாங்க. அதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் போன வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டைப் 2 ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ கொஸ்டினை பாருங்கள். அதாவது ஃபைண்ட் பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் விச் மேப்ஸ் உங்களுக்கு ஜெட்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவாங்க 0, 1, இன்ஃபினிட்டி ஆன் டு W கோஆர்டினேட்ஸு -5, -1, 3. இப்போ நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஆன் டூ இன்டூ ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான். அதனால் ரெண்டுமே உங்களுக்கு டிஃபர் கிடையாது. எதுவுமே ஆன் டூ வந்தால் வேறு மெத்தடு, இன்டூ வந்தால் இந்த வேறு மெத்தட்டு நீங்கள் எதுவுமே குழம்பிக்காய்ங்க. இப்போ இதே இடத்துல இன்டூ வந்தாலும் சரி, இல்லை இப்போ எதுவுமே ஆன் டூ இருந்தாலும் உங்களுக்கு ஒரே பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரே மெத்தட் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறது. இப்போ அதாவது போன வீடியோவில் உங்களுக்கு அந்த கோஆர்டினேட்ஸில் பார்த்தா W கோஆர்டினேட்ஸ்லையும் சரி, Z கோஆர்டினேட்ஸ்லையும் சரி, ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு இன்ஃபினிட்டி இருந்தது. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டி இருக்குது. Wவில் எல்லாமே உங்களுக்கு ஆர்டினரி நம்பர் தான், அதாவது ஆர்டினரி கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ போன வீடியோவில் சொன்னேன், உங்களுக்கு அதாவது எல்லாமே உங்களுக்கு நம்பராக இருந்ததுன்னா, ஒரு இன்ஃபினிட்டி கூட இல்லாமல் எல்லாமே நம்பராக இருந்தால் நீங்கள் ஆர்டினரியாக அந்த பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த கிராஸ் ரேஷியோ, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க, டபிள்யூட ஆன்சர் அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் எந்த மாதிரி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டி, மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆர்டினரி நம்பர்ஸ் கான்ஸ்டன்ஸாக இருந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எப்போவுமே Z1 உங்களுக்கு இது, Z2, Z3, அதேமாதிரி W1, W2, W3 அது எழுதிக்கோங்க. இப்போ கிவன் W1, W2, W3, Z1, Z2, Z3 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதாவது நம்ம கிவன் எழுதின பேர் எதுக்கு கிவன் எழுத சொல்கிறேன், திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். கிவன் எழுதுனா உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒரு வாட்டி தெளிவாக, அதாவது எந்த நம்பர் Z1, எந்த நம்பர் Z2, எந்த நம்பர் Z3, அந்தமாரி எந்த நம்பர் W1, W2, W3 நல்லா தெளிவாக ஒரு வாட்டி நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் கிவன் எழுதாமல், நீங்கள் கிவன் எழுதாமல் நீங்கள் டேரெக்டாக இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கிவன் எழுதுனா பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த W1 -5 அது -5 to ஒரு வாட்டி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதேமாதிரி கொஸ்டின் பேப்பரில் ஒரு ப்ராப்ளம்க்கு இன்னொரு ப்ராப்ளம் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அடுத்த ப்ராப்ளமில் உங்களுக்கு -1 இந்த W2 இங்கே பார்க்காம அடுத்த ப்ராப்ளம் வேறு ஏதாவது ப்ராப்ளமுக்கு வேறு ஏதாவது கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த கோஆர்டினேட்ஸும் -5ல் தான் ஆரம்பிக்குது, இங்கே -2 இருந்ததுன்னா நீங்கள் அதை W2 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே தப்பாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இது நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அதுக்கு எவால்வேட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாயிரும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கிவன் ஒரு வாட்டி பார்த்து கரெக்டாக எழுதிடுங்க. இப்போ நம்ம கிவன் எழுதின பேர் நம்ம பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா எழுதுவோம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, W minus W1, W2 minus W3 divided by W minus W3, W2 minus W1 equal to Z minus Z1, Z2 minus Z3 divided by Z minus Z3, Z2 minus Z1. இது ஆக்சுவலி நான் போன வீடியோவில் சொன்னேன் எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கிறதுட்டு. திருப்பி ஒருக்கா உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது W minus W, W minus W, W minus W, W minus W இந்த சஃபிக்ஸில் இருக்கிறது, அதாவது 3, 2, 1, 1, 2, 3லாம் ஃபஸ்ட் எழுதாங்க. எல்லாமே வெறும் W minus W. அதேமாதிரி இதில் Z minus Z, Z minus Z, Z minus Z, Z minus Z எழுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதாவது இந்த கீழே இருக்கிற நம்பர் சஃபிக்ஸில் இருக்குது தெரியுமா, 1, 2, 3, 3, 2, 1 அதை எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு W விட்டுருங்க, -1, 2, 3. அதுமாரி டினாமினேட்டர்னால ரிவர்ஸில் வரும். டினாமினேட்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்பரை விட்டு ரிவர்ஸ்னால் உங்களுக்கு 3, 2, 1. அதேமாதிரி இங்கேயும் அதே தான், ஜெட்டை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு 1, 2, 3 டினாமினேட்டர்னால உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஜெட்டை விட்டுட்டு 3, 2, 1 ரிவர்ஸில் எழுதுங்க.
இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். திருப்பி ஒருக்கா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்க. 1க்கு 2 வாட்டி பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்க. இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணி முடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவோட அந்த 1, 2, 3 இது எல்லாமே அந்த W3, W1 அது கரெக்டாக இதிலே இருக்கிற மாதிரி எழுதணும். நீங்கள் இந்த இடத்துல W3 போட்டு இங்கே W2 போட்டாலே ஆன்சர் தப்பாயிரும். அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா நல்லா அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி எங்கே இருக்குது பாருங்கள், Z3ல் மட்டும் இருக்குது. இப்போ இங்கே Z3யை மட்டும் உங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் இன்ஃபினிட்டி இல்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த Z3யை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அப்போ வந்து உங்கள் Z3யை வெளியே எடுத்தால் இங்கே 1 ஆயிரும். அப்போ இங்கே வந்து இங்கே Z3 இல்லாதனால Z2 டிவைடட் பை Z3 வரும். இங்கேயும் நம்ம Z3 இங்கே இருக்குது, இங்கே ஒரு Z3 இருக்கா, அதையும் நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு Z3 காமன் எடுத்தால் இங்கே 1 ஆயிரும். இங்கே வந்து Z3 இல்லாதனால உங்களுக்கு Z டிவைடட் பை Z3 வரும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவை திருப்பி எழுதுவோம். அதாவது Z3 காமன் எடுத்தால் உங்களுக்கு இந்தமாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் Z3 காமன் எடுத்தால் இங்கே 1, அப்புறம் Z3 இங்கே இல்லாதனால Z2 டிவைடட் பை Z3. அதேமாதிரி இங்கே வந்து Z3 காமன் எடுத்தால் 1, இங்கே Z3 இல்லாதனால Z டிவைடட் பை Z3 வரும். இப்போ இந்தமாதிரி எழுதிடுவீங்க. இப்போ இந்தமாதிரி எழுதின பேர் உங்களுக்கு இந்த Z3 கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்தமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு Z1 0, Z2 1, Z3 இன்ஃபினிட்டி, W1 -5, W2 -1, W3 வந்து 3. இது எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணனா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு இந்தமாதிரி வரும். அதாவது W1க்கு வந்து உங்களுக்கு -5 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். W + 5 -1 - 3 divided by W - 3 -1 + 5 equal to Z - 0. Z1 வேல்யூ வந்து 0. அதுக்கப்புறம் Z2 Z3 அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 divided by infinity -1 divided by Z divided by infinity -1 into 1 minus 0. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது 1 divided by 0 வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி, 1 divided by infinity வந்து உங்களுக்கு 0. அதாவது 1 divided by infinity 0, இது anything divided by infinity 0 தான். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டேர்மும் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து W + 5 into -4 divided by W - 3 into 4 equal to Z - 0 into -1 -1 இங்கே 0 ஆச்சுன்னா இங்கே -1 into உங்களுக்கு 1 - 0. இப்போ இந்த 1 - 0னா இங்கே +1 தான். அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு இந்த -1ம் இந்த -1 கேன்சல் ஆகும். இங்கே வந்து இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகும். அப்போ மேலே வந்து உங்களுக்கு வந்து -W + 5, இங்கே கீழே வந்து உங்களுக்கு மைனஸ் கிடையாது, W - 3, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு உங்களுக்கு இங்கே -1 கேன்சல் ஆகுறதுனால உங்களுக்கு இங்கே Z மட்டும் இருக்கும். இங்கே -0னா கணக்கு வராது. அப்போ அது வந்து உங்களுக்கு இங்கே Z இருக்கும் டிவைடட் பை உங்களுக்கு இங்கே 1 - 0, இந்த 0 வந்து இதாயிரும். அப்போ வந்து உங்களுக்கு Z டிவைடட் பை 1 இதுதான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்தமாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லி ஒரு பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த டெஃபினிஷனில் இந்த ஃபார்முலாவை பார்த்துருப்பீங்க. W = AZ + B divided by CZ + D. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எதுக்காக சொன்னேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைனரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் Wயோட ஆன்சர் இந்த ஃபார்மில் இருக்கும்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு Wயோட ஆன்சரு இந்த ஃபார்மில் கொண்டு வருவோம். எதனால நம்ம போன வீடியோவில் வந்து Wக்கு வந்து ஆர்டினரியாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ஆன்சர் தான் கிடச்சிது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ இது வந்து உங்களுக்கு இது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்தமாதிரி உங்களுக்கு அதாவது இந்த ஃபார்முலா எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து நீங்கள் இந்தமாதிரி ஒரு அதாவது W + 5 divided by W - 3 equal to Z/1 இந்த மாதிரி ஃபார்முலா இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அதாவது W = AZ + B divided by CZ + D இது வந்து சும்மா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த இது மறந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து எழுதுனா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் எவாலுவேட் பண்ணும்போது இது வந்து ஒரு கீ ஆன்சராக இருக்கலாம். அதனால் இது வந்து உங்களுக்கு உதவும். இப்போ வந்து இது எழுதாட்டி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 into -W + 5 அப்புறம் இது வந்து Z into W - 3 வரும். இப்போ வந்து Z வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு WZ - 3Z. நெக்ஸ்ட்டு நம்ம என்னவோ இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -W - 5 equal to WZ - 3 வரும்.
நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த W இந்த 2 சைடு W இருக்குது, இங்கே 5 இருக்குது. இந்த 5 இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த WZ டேர்மை இந்த சைடு கொண்டு வந்தால் இந்த -W -WZ இந்த -5 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு +5 ஆகும். அப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு -W -WZ ஈக்குவல் டு -3Z + 5. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அதாவது -W காமனாக இருக்குது. அப்போ வந்து -W காமனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 + Z ஈக்குவல் டு இந்த மைனஸை காமன் எடுங்க 3Z + 5 வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு W ஆன்சர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் உங்களுக்கு இந்த வேல்யூ 1/Z வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த சைடு வந்ததுன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் வரும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகுறதுனால உங்களுக்கு 3Z + 5 டிவைடட் பை 1/5 1/Z. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் Wக்கு. W = 3Z + 5 டிவைடட் பை 1 + Z. இதுதான் உங்களுக்கு இப்போ W வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சம் போட்டு காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். எதனால் இந்த சம்மை போட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சம்க்கு இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன், த பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறதுட்டு. இப்போ வந்து இந்த வீடியோட உங்களுக்கு பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் நல்லா 2 ப்ராப்ளமு அதுக்கப்புறம் 2 2 மார்க் நடத்தியிருக்கேன். அதனால் பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து இன்னொரு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன், திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபினிட்டி வராமல் எல்லாமே உங்களுக்கு நம்பராகவே இருந்ததுன்னா இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இங்கே 1 இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி W வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி இருந்தால் மட்டும்தான். இப்போ போன வீடியோவில் நம்ம 2 இன்ஃபினிட்டி இருந்தால் எப்படி பண்ணோம், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ஃபினிட்டி இருந்தால் என்ன பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களோட ஜூனியர்ஸ் யாராவது பைனரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை M2 பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.